சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். சுசித்ராவின் ஒரே ஒரு பேட்டி இன்று ஒட்டுமொத்த மீடியாக்களின் கவனத்தையும் திசை திருப்பி இருக்கின்றது. ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவாகரத்து செய்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதில் சுசித்ரா தன் பங்குகள் பல விஷயங்களை பற்றி பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதிலும் தனுஷ் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து பற்றி அவர் கூறியிருப்பது வைரலாகி இருக்கின்றது. என்னவென்றால், ஐஸ்வர்யா ஒரு நல்ல அம்மாவே கிடையாது. அவர் எப்போதுமே தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பார். இந்த விஷயத்தில் தனுஷுக்குத்தான் என்னுடைய ஆதரவு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். விவாகரத்துக்கு பிறகுதான் நான் சுதந்திரமாக இருக்கின்றேன் என்பது போல் அவர் காட்டிக்கொள்கின்றார். ஆனால் தனுஷுடன் இருக்கும் போது அவருடைய திறமையை யாரும் கட்டுப்படுத்தவில்லை. அதே போல் தனுஷ் பல நடிகைகளுடன் டேட்டிங் செய்ததாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதே அளவுக்கு ஐஸ்வர்யாவும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் போதே டேட்டிங் செய்து இருக்கின்றார். இதன் மூலம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டுதான் இருந்தனர் என சுசித்ரா குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இருவருக்கும் அடுத்த திருமணத்திற்கு தயாராகிவிட்டதாக ஒரு பேச்சு இருக்கின்றது. அதில் சுசித்ராவின் கருத்தும் சர்ச்சையை இப்போது கிளப்பியிருக்கின்றது.